நாமக்கல்லில் தனியார் ஹோட்டலில் நாமக்கல் நகர மற்றும் தாலுகா ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு சங்கத்தின் தலைவர் எம் ராம்குமார் மற்றும் செயலாளர் அருண்குமரன், பொருளாளர் விக்னேஷ் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். ஆன்லைன் சேல்ஸில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறுவனங்கள் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மாதிரியான கமிஷன் என அதிகப்படியான தொகையை கமிஷனாக வசூலிப்பதாக தெரிவித்தனர். எங்கள்கிட்ட சொன்ன கமிஷன் ஒன்று, இப்போ வசூல் பண்ணிட்டு இருக்க கமிஷன் ஒன்று. இதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விளம்பரத்துக்கான சார்ஜஸ்னு ஒன்று போடுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், விளம்பரம் அதிகமாக கொடுக்குறோம், அதுக்கான ப்ரையாரிட்டி சார்ஜஸ் நிறைய போடுறாங்க. ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா எங்களோட வருமானத்தில் பாதி வருமானம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்லைன் மூலமாக ஆகிற வருமானத்தில் பாதி வருமானம் உங்களுக்கு கமிஷனாகவே கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நாமக்கல்லில் உள்ள பெரும்பாலான ஹோட்டல் உரிமையாளர்கள் இந்த பிரச்சனையை சந்திப்பதாக குற்றம் சாட்டிய சங்கத்தின் செயலாளர் அருண்குமரன் இந்த விவகாரம் தொடர்பாக பேசும்போது எல்லாம் சிறிய அளவில் சமரச முயற்சிகளை மட்டுமே அந்த நிறுவனங்கள் மேற்கொள்வதாகவும் தங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித ஆதரவையும் தருவதில்லை என்றும் அவர் கூறினார். ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறுவனங்களைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் தங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அருண்குமரன் தெரிவித்தார். எங்க எல்லா கடைக்காரங்களும் இங்க கிட்ட நாமக்கல் நகரத்தில் மட்டும், தாலுக்கால மட்டும் ஒரு 85 கடைக்காரங்க இருக்கிறோம். இங்க எல்லா ஹோட்டலுக்கும் ஒரே விதமான சதவீதமான கமிஷன் போட்டு அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி மறைமுக கட்டணம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மறைமுக கட்டணம் எக்காரணத்தை கொண்டு எங்களோட அனுமதி இல்லாமல் மறைமுக கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது. இப்படிலாம் அவங்க எங்களுக்காக ஒத்துழைத்தால் மட்டுமே நாங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோல தொடர்றதா இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து காலவரற்றை என்று அவங்களுக்கு நாங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாரும் நாங்கள் ஆஃப் பண்ண போறோம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறுவனங்களின் செயல்பாட்டால் மட்டுமே இந்த முடிவை மேற்கொண்டிருப்பதாகவும் மக்களுக்கு ஆன்லைன் மூலமாக உணவு விநியோகம் செய்ய முடியாததற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். குறைந்தபட்சமாக 28% தொடங்கி 40% வரை பல்வேறு சதவீதங்களில் கமிஷன் தொகை வசூலிக்கப்படுவதாகவும், கமிஷன் மற்றும் இதர மறைமுக கட்டணங்கள் மூலமாக தங்களது வருமானத்தில் 50% வரை இழப்பு ஏற்படுவதாக அருண்குமார் தெரிவித்திருக்கிறார். நாங்க ஒரு மீட்டிங்ல பேசும்போதோ இல்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போதோ எங்களுக்கு இன்னைக்கு எப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு தான் எங்களுக்கு அந்த பேமெண்ட் வரும். அந்த பேமெண்ட்ல இது வரும், எவ்வளவு பிடித்தம் வரும்னு சொல்லி வரும். அந்த பிடித்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடைக்காரருக்கு ஆவரேஜா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இன்னைக்கு நான் வருமானம் பண்ணிருக்காரு, சேல்ஸ் பண்ணிருக்காரு ஆன்லைன்னா, எங்களுக்கு வர அதான் சேல்ஸ் 10,000 பண்ணியிருந்தா அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வர பணம் 4,000 ரூபாய் தான் இருக்கும். 6,000 பிடித்தம் போயிடும். கமிஷன் போக, விளம்பர கட்டணம் போகன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் போக, ஜிஎஸ்டி டாக்ஸ் போக, எங்க கமிஷனுக்கே திருப்பி ஒரு 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் பொருள் நாங்க வித்தோம்னா எங்களுக்கு கைக்கு வரது 4,000 ரூபாய் தான் இருக்கு. ஒரு இது எக்ஸாம்பிள் தாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 85 கடைகள் ஆன்லைன் மூலமாக உணவு விற்பனையில் இருப்பதாகவும், இந்த கடைகள் மூலம் நாள் ஒன்றிற்கு 10 லட்சம் ரூபாய் வரை ஆன்லைனில் வியாபாரம் நடைபெறுவதாக தெரிவித்த அவர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ